நெல்லை மாவட்டத்தில் மாநகர எல்லைப் பகுதியில் இன்று காலை நடைபெற்ற இரட்டை கொலையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிகிதா, திருநெல்வேலி மாவட்டம் மாநகர பகுதியில் உள்ள ஆரோக்கியநாதபுரத்தில் குடும்ப பிரச்சனையில் மாமனார் மற்றும் மாமியாரை வெட்டி படுகொலை செய்த மருமகனால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிகிதா, திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள ஆரோக்கியநாதபுரத்தை சேர்ந்தவர் 55 வயதான பாஸ்கர், அவரது மனைவி 53 வயதான செல்வராணி, இவர்களுக்கு 30 வயதான ஜெனிபர் என்ற மகள் இருக்கிறார். ஜெனிபர் அதே தெருவை சேர்ந்த மரியகுமார் 36 வயதான மரியகுமார் என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் செல்வகுமாருக்கும் அவரது மனைவி ஜெனிபருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக அவர்கள் தனியாக பிரிந்து பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஜெனிபர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வட இந்தியாவிலிருந்து திருநெல்வேலிக்கு வேலைக்கு வந்த வேறு ஒருவருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு அவரது குடும்பம் நடத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் மரியகுமார் நேற்று நள்ளிரவில் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். அந்த தகராறு மிகப்பெரிய தகராறாக ஆகி கைகலப்பு ஏற்பட்டு மாமனார் பாஸ்கர் மற்றும் அவரது மனைவி மாமியார் செல்வராணியை மரியகுமார் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளார். நிகிதா, இது தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மரியகுமாரை இரவோடு இரவாக கைது செய்துள்ளனர். பாளையங்கோட்டை விஎம் சத்திரத்தை அடுத்த ஆரோக்கியநாதபுரத்தில் இன்று அதிகாலையில் நடந்த இந்த இரட்டை கொலையால் வழக்கம் போல் திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. பெருமாள்புரத்தைச் சேர்ந்த போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மரியகுமார் கொலை செய்ததாக கருதப்படும் அவரது மருமகன் மரியகுமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். நிகிதா, தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகிறோம். இன்று அதிகாலை நடந்த இந்த இரட்டை கொலையால் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிகிதா, நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் நடந்துள்ள இரட்டை கொலை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கியதை கேட்டோம்.